இப்போ இந்த நார்மல் ரைஸ்க்கு பதிலா இந்த வரகு ரைஸ் எடுத்துக்கிட்டா, இதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றத இன்னைக்கு நான் வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வரகு ரைஸில் நிறைய ஃபைபர் இருக்கனால இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம கான்ஸ்டிபேஷன் வராமல் தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ டயட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து க்ளூட்டன் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீலியாலிக் டிசீஸ் இருக்க பேஷண்ட், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு புண்ணு மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் க்ளூட்டன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சேராது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இந்த வரகு ரைஸை தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம ஃபுட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவல், இதில் வந்து குளுக்கோஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட இதை தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹை இன் ப்ரோட்டீன், இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கனால நீங்கள் வெஜிடேரியனாக இருந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நார்மல் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வரகு ரைஸை நல்லாவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து கிட்னி பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கனால அதை அவங்க எடுத்துக்கிட்டால் அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் இதை வந்து மெனோபாசல் உமன், அதாவது மாதவிடாய் முடிஞ்சவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனால இதை நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீக்லி ட்வைஸ் ஆச்சு வரகு ரைஸ் எடுத்து ஹெல்த்தியாக இருங்க.